வணக்கம் viewers, welcome back to my new video. So இந்த வீடியோல உள்ள காட்ட போகிற வந்து 23900 புட் ஆப்ஷனல் லைவ் ட்ரேட் தான். இப்போ நம்ம சாஃப்ட்வேர்க்குள்ள ஆப்ஷன் இது இந்த மாதிரி செப்பரேட் சார்ட் கூடி வச்சிருக்கு. அப்ப அதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள கரெக்ட்டான சாஃப்ட்வேர் என்ட்ரி எக்ஸிட் லெவல்ஸ் எல்லாமே காட்டி தரும். இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ஃப்ரீயா லேர்ன் பண்ண இன்ட்ரஸ்ட் இருந்தால कांटेक्ट பண்ணுங்க. என்னோட कांटेक्ट டீடைல்ஸ் வீடியோட கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வச்சிருக்கு. காலர் வாட்ஸ்அப் சேம் நம்பர் தான் என்னோட பேர் வந்துங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா சிக்னல்ஸ் காட்டி தரும். கன்ஃபார்ம் இருந்தா மட்டும் தான் என்ட்ரி பண்ணலாம். இந்த green appear the buy signal. இந்த signal கடக்குற டைம்ல இந்த alert message வரும். சேம் டீடைல்ஸ் இங்க பார்த்தீங்கன்னா இங்க கூட டிஸ்ப்ளே இருக்கு. இப்போ இது 23900 புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு மார்னிங் 9:45 ல 130.40 நமக்கு ஒரு என்ட்ரி கிடைச்சிருக்கு. இப்போ சிக்னல் இங்க வந்துடுச்சு. அப்ப நம்ம இது கன்ஃபார்ம் இருந்தா மட்டும் தான் என்ட்ரி பண்ணலாம். கன்ஃபர்மேஷன் only ரெண்டு கன்ஃபர்மேஷன் மட்டும் தான் இருக்கு. இப்போ ஒரு பை என்ட்ரி கிடைச்சிருந்தா arrow வந்ததுக்கு அப்புறம் கீழ பாருங்க கீழ இந்த பிரைஸ் வந்து பை ஜோன் தான் எழுதி காட்டணும். அதுதான் ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன். செகண்ட் கன்ஃபர்மேஷன் வந்து அந்த arrowக்கு கீழ ஒரு பார் இருக்கு. அதுதான் நம்ம கன்ஃபர்மேஷன் பார். அந்த பார் கூட இந்த green கலர் காட்டியிருந்தால டைரக்ட்டா நமக்கு என்ட்ரி பண்ணலாம். பட் இந்த கேஸ்ல இந்த சிக்னல் பார்த்தா அந்த டைம்ல அது greenே அல்ல. இது வந்து ரெட் கலர். தட் மீன்ஸ் அந்த டைம்ல அது கன்ஃபார்ம் அல்ல. இங்க பார்த்தா நமக்கு கன்ஃபர்மேஷன் இல்ல, மார்க்கெட் ஏறியும் இல்ல, டவுன்ல வந்துடுச்சு. கன்ஃபர்மேஷன் கிடக்குற லெவல் தான் நம்ம என்ட்ரி பண்ணலாம். இங்க பார்த்தா இங்க தான் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அங்கே தான் மார்க்கெட் ஏறி போயிடுச்சு. அங்கே லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு 120 125 அரௌண்ட்ல நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அங்கே தான் மார்க்கெட் ஏறி போயிடுச்சு. அந்த லெவல் நமக்கு என்ட்ரி பண்ணலாம். அண்ட் கீழே டார்கெட் இருக்கு 143 153 164 இந்த மாதிரி டார்கெட் வச்சிருக்கு. அந்த டார்கெட்ல நம்ம எக்ஸிட் பண்ணலாம். இப்போ இது நமக்கு இந்த கீழே பார்ல கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற டைம்ல என்ட்ரி பண்ணுங்க. இங்க பாருங்க அந்த ரெட் ஸ்டார் உங்களுக்கு பார்க்கலாம். அதுதான் ரெசிஸ்டன்ட் லெவல். அந்த டைம்ல அந்த ரெசிஸ்டன்ட் லெவல்ல கூட அது பிரேக் பண்ணிருக்கு. தட் மீன்ஸ் 80-90% வந்து மார்க்கெட் ஏறிதா போயிடும். அப்போ இது ரொம்ப ஈஸி ஸ்ட்ராட்டஜி தான். அப்போ நீங்கள் ஒரு ஃப்ரெஷர் ஆன கூட உங்களுக்கு ஈஸியாக லேர்ன் பண்ணலாம். நமக்கு இங்கே 123,900 அதை எப்படி அந்த ஸ்ட்ரைக்கு நம்ம பிக் பண்ணலாம் அது எல்லாமே நம்ம இங்கேருந்து அந்த ஒரு ஃப்ரீ கிளாஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங்கில் அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் அதை அட்டென்ட் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு அது தெரிஞ்சிடும் எப்படி அந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் கரெக்ட் ஸ்ட்ரைக் செலெக்ஷன் எப்படி பண்ணலாம் அது எல்லாமே இந்த சாஃப்ட்வேர் துறை ஈஸியாக உங்களுக்கு பண்ணலாம். அப்போ இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் அந்த டெமோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். கீழே என்னோட கான்டாக்ட் டீடைல்ஸ் இருக்கு, அதில் கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ இது பார்த்துருந்தா ஒரு 50 பாயிண்ட்ஸோட மார்க்கெட் ஏறி போயிடுச்சு. இப்போ ஒரு ரெசிஸ்டன்ட்லாம் இருக்கு. ரெசிஸ்டன்ட் பிரேக் பண்ணியிருந்தா எகெயின் மார்க்கெட் ஏறி போயிடும். அப்போ இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.